ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். காவேரி கிட்ட குமரனும் நிவினும் மாற்றி கேள்வி கேட்டு பேசுகிறாங்க. ஆனால் காவேரி எதுவுமே பதில் சொல்ல. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்னால் இனிமேல் விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வர வேணான்னு தான் நான் ஒதுங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் குமரன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அதாவது விஜயோட சித்தி வந்து வீட்டில் மிரட்டிட்டு போயிருக்காங்கங்கிற உண்மையை சொல்லிட்டாங்க. நல்ல வேளை அந்த விஷயத்தையாவது சொல்லி அந்த விஷயம் குமரன் நிவினுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது அப்படிங்கிறத கதையில் கொண்டு வந்தது ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஆனால் அதே டைலர் அதே வாடகைங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல பசுபதி ரிலீஸ் ஆனது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குமரனும் நிவினும் எவ்வளவோ விஜய் காவேரி கிட்ட சொல்லி பார்க்குறாங்க விஜய் கூட சேர்ந்து வாழ்ற விஷயமா. அதுக்கு காவேரி ரொம்ப ஸ்ட்ராங்கா என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணாம், என் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ குமரனும் நிவினும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ காவேரி வீட்டுக்குள்ளார வந்ததுமே ஏற்கனவே நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரி பாட்டி காவேரியோட வயிற்றை பார்த்துட்டு நீ தான் மாசமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ காவேரிக்கு அதிர்ச்சி தான். இப்போ காவேரியை பற்றி சாரதா கிட்ட சொன்னதுக்கப்புறம் காவேரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளார போயிடுறாங்க. பாட்டி சாரதா கிட்ட பேசுகிறாங்க. சாரதாவும் யோசனையில் இருக்காங்க. இப்போ காவேரி ரூம்குள்ளார போனதுக்கப்புறம் வயிற்றை தொட்டு பார்த்து அப்படியே ரொம்பவுமே எமோஷனலாகி அழுது பழைய விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அங்கே விஜய் வீட்டில் பார்த்தோம்னா பெரிய ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுருந்தாரில்ல, அந்த பலூன் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவரும் ஒரு பக்கத்து அழுது எமோஷனலாக அப்படியே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே தாத்தா உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. பாட்டி பக்கத்தில் வந்து உட்காந்து இப்போ காவேரி வராது, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி முதல்லேருந்து ஆரம்பித்து கல்யாணி பாட்டி வழக்கம் போல் காவேரியை வந்து குத்தம் சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்ததுக்கப்புறமும் அதே மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் விஜய் கொஞ்சம் கோவப்படுறாரு. இருந்தாலும் பார்த்தா பாட்டி இப்போ இந்த பிரச்சனைலாம் யாரால நீ நினச்சி பார்க்குற, காவேரியால் தானே, அதனால் விட்டுட்டு நீங்கள்லாம் அக்ரிமெண்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க, அதனால் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனால அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஆனால் விஜயால் காவேரியை பற்றி இந்த மாதிரி பேசும்போது பொறுத்துக்க முடியல. பாட்டியை எவ்வளோ சமாளித்து பார்க்குறாங்க, முடியல. அப்போ தான் அவங்க சித்தி ராதா வந்து பசுபதி ரிலீஸ் ஆகிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ பாட்டிக்கு சொல்லவா வேணும், இன்னும் அந்த விஷயத்த சொல்லி இப்போ பசுபதி வெளியில் வந்தான் அப்படின்னாக்கா என்னெல்லாம் நடக்கும்னு தெரியாதா அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் கோவப்படுறாரு. நீ எதுக்கு பசுபதி மேலே கோவப்படணும், இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தானே அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை எடுத்து வச்சு பேசுகிறாங்க. உடனே விஜய் வந்து பாட்டியை சமாதானப்படுத்துகிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஜெயிலில் காட்டுறாங்க. பசுபதி ரிலீஸ் ஆகுறாங்க. கூட ராகினி இருக்காங்க. வேறு என்ன வேணும், அவங்க வழக்கம் போல் பார்த்தோம்னா பஞ்சு டைலாக்லாம் பேசி இப்போ போய் நம்ம எல்லாத்தையும் அலற விடுறோம், கதற விடுறோம் அப்படி இப்படின்னு என்னென்னமோலாம் பேசுகிறாங்க. கேட்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தா நம்ம காவேரி வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வந்துட்டு உடனே டான்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே உள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சாரதாவை வந்து அப்படியே பயமுறுத்துறாங்க, பாட்டியை பயமுறுத்துறாங்க, டைலரை வந்து அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் எங்கே உங்கள் பேத்தி, அதாவது காவேரி எங்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாவை தூக்கி உள்ளே வச்சிங்க, முழுசாக 2 நாள் கூட அவளை பார்த்தீங்களா வெளியில் வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ராகினி பங்குக்கு அவங்களும் பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. பசுபதி வந்து நான் உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் ரூம்குள்ளே இருந்து பார்த்தோம்னா காவேரி வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களும் வந்து ஆய் காவேரி அப்படி இப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இவங்க 2 பேர், அதான் பசுபதியும் ராகினியும் பார்த்த காவேரி வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.